பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் கோமதி இருந்துட்டு எப்படியாவது நம்ம பாண்டியனோட மனசை மாற்றிடணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. காய்ச்சல் குளிர் அப்படிலாம் என்னென்னமோ நாடகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பாண்டியன் இருந்துட்டு கோமதி பண்ணுற திருட்டுத்தனத்தை கண்டுபிடிச்சதுனால எதுவுமே கண்டுக்காமல் எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஆனால் கோமதி இருந்துட்டு நான் பேசுகிற நினைக்கிறத லெட்டர் மூலயமா அவருக்கு தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை எடுத்துகிட்டு வந்து நம்ம மீனாவோட உதவினால் கடையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் பாண்டியன் இருந்துட்டு கோமதி எழுதின அந்த லெட்டரை படிக்காமல் அதை பொட்டலமாக மடித்து கொடுத்து விட்டுடுறாங்க. கோமதி, என்னங்க நீங்கள் உங்களுக்காக நான் ஆசாசியாக லெட்டர் மூலிமா தான் சொல்ல நினைக்கிறத எழுதிட்டு வந்தால் இப்படி கஸ்டமருக்கு அந்த பேப்பரை பொட்டலமாக மடித்து கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இருந்துட்டு அந்த லெட்டரை எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா பின்னாடியே ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாக்கியம் வராங்க. பாக்கியம் இருந்துட்டு என் பொண்ணு வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு நீங்கள் 2 குடும்பமும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல் இருக்குது. அங்கே என் பொண்ணு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் எப்போ நீங்கள்லாம் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுவீங்களோன்னு சொல்லி அவள் தவம் இருக்கா. ஆனால் அவளுடைய எதுவுமே புரிஞ்சுக்காம இப்போ நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கல்ல. என் பொண்ணு அந்த வீட்டில் வாழ விடாமல் நீங்கள் யாருமே நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு சாபத்தை வேற விடுறாங்க. கோமதியும் மீனாவும் இதை கேட்டு ரொம்பவே கோபப்படுறாங்க. அதோட பிரேமம் முடிச்சிருக்காங்க.